அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே யாராவது வந்தால் இல்லை என்று சொன்னதே இல்லை, எல்லோருக்கும் வாரி வழங்குவார்கள். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு கவிஞர் ஃபர்சக் என்ற கவிஞர் சொல்வார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை, இல்லை என்ற வார்த்தையை சொன்னதே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் மட்டும்தான் லா என்ற வார்த்தை என்று சொன்னார்கள். அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அத்தஹியாத்தில் மட்டும்தான் இல்லை என்ற வார்த்தையை லாவை பயன்படுத்தினார்கள் என்பதாக ஃபர்சக் என்ற கவிஞர் சொன்னார்கள். அந்த அளவு யாராவது வந்தால் இல்லை என்று சொல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே யாராவது முசாஃபிர் யாராவது வந்தால், இன்னைக்கு எந்த வீட்லையாவது வந்தால் அட்டேரம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பார்கள். அதே போல துணையின் போர்க்களத்திலே ஒரு பெண்மணி கைப்பாறை கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே, நான் உங்களுக்கு பால் கொடுத்திருக்கின்றேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகின்றார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 லட்சம் திர்ஹமை அந்த பெண்மணி கொடுத்தார்கள். அந்த அளவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கும் தன்மை உடையவர்கள். ஆக நாம அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஆற்றலை அவ்வாறு அனைவரும் தந்த புரிவாரா என்று கூறி என் வார்த்தை சொல்கின்றேன்.